உங்கள் கவனத்திற்கு உங்கள் நலனே எங்கள் அர்ப்பணிப்பு என்ற அடிப்படையில் டாக்டர் எஸ்.ஆர். நவீன் பாலாஜி அவர்களால் உருவாக்கப்பட்டதுதான் ஹெர்போகேர் வர்மம் மற்றும் இயற்கை மருத்துவமனை. வர்மா ஆசான் தலைமை மருத்துவர் டாக்டர் எஸ்.ஆர். நவீன் பாலாஜி அவர்களின் தலைமையில் மும்பை, டெல்லி, ஹைதராபாத், பெங்களூர் மற்றும் தமிழகம் முழுவதும் 70க்கும் மேற்பட்ட ஹெர்போகேர் மருத்துவமனைகள் ISO தர சான்றிதழுடன் செயல்பட்டு வருகின்றன. நமது ஹெர்போகேர் மருத்துவமனையில் சிகிச்சை அளித்து வரும் மருத்துவர்கள் அனைவரும் மத்திய மாநில அரசுகளால் பதிவு பெற்ற BSMS மற்றும் BAMS சான்றிதழ் பெற்றவர்கள். இங்கு வழங்கப்படும் மருந்துகள் அனைத்தும் நேர்த்தியாகவும் எவ்வித ரசாயனமும் சேர்க்காமல் அனைவரும் ஆரோக்கியமான நல்வாழ்வு வாழ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கில் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் எவ்வித சமரசம் இல்லாமல் அரசு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அரசு அனுமதியுடன் தயாரிக்கப்பட்டு வழங்கப்படுகிறது என்பதை மிகவும் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி, அதாவது நிலம் தோன்றிய பின் தோன்றிய முதல் மாந்த இனம் தமிழ் இனம். முதன் மொழி தமிழே. இதைத்தான் திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்குகடல் இவற்றோடும் பிறந்தோம் நாங்கள் என்று அழகாக புரட்சி கவிஞர் பாரதிதாசனும் பாடியிருப்பார். அப்படிப்பட்ட தமிழர்கள் மொழியின் தொன்மைக்கும் மண்ணின் செழுமைக்கும் இலக்கிய பெருமைக்கும் தமிழ் மருத்துவத்திற்கும் உரியோர் நாம் என்பதில் பெருமிதம் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட தமிழ் முன்னோர்களால் தமிழ் மருத்துவம் தமிழுக்குரிய அத்துணை தொன்மை சிறப்புகளையும் கொண்டது. பழந்தமிழ் மக்களின் அறிவுக்கு சான்றாகவும் அமைந்துள்ளது. நாகரீகம் மாற மாற நாமும் மாறினோம். இதுபோல நம்முடன் நம் மருத்துவத்துறையும் மாறிக்கொண்டே போகிறது. இதில் நம் முன்னோர்கள் வளர்த்து வந்த தமிழ் மருத்துவம் நாகரிகத்திற்கு மாறிட மனிதர்களுக்கு தமிழ் மருத்துவம் தெரியாமல் போய்விட்டது. சுவர் இருந்தால் தானே சித்திரம் எழுத முடியும். ஆரோக்கியமான மனிதர்களால் மட்டும்தான் சாதிக்க முடியும். சிலந்தி வலையாக நோய் பிணி நம்மை பின்னிக் கொண்டு சிதைத்து விடுமோ என்று ஏங்குவோர் பலர் இருக்க, அவர்களுக்காக தமிழ் மருத்துவம் என்ற பொக்கிஷத்தை பாதுகாத்து பத்திரமாக நம்மிடம் கொடுத்து சென்றதை மறந்திடலாமா? உலகமே அதிசயிக்கும் கட்டிடக்கலை, சிற்பக்கலை, வான சாஸ்திரம், அறுவை சிகிச்சையிலும் கல்வித்துறையிலும் மருத்துவத்துறையிலும் என பல துறைகளிலும் சாதித்து காட்ட முடிந்தது. அந்த வகையில் தமிழ் மருத்துவத்தின் பெருமைகளை நன்கு அறிந்தவர்களிடம் ஒரு நேர்காணல் நடத்தி அவர்களுக்கு என்ன பிரச்சனை தரக்கூடிய பிணியாக இருந்தாலும் அதனை கண்டறிந்து யாராலும் தீர்த்து வைக்க முடியாத பிணிகளுக்கு சவாலாக நின்று சாதித்து காட்டும் ஹெர்போகேர் மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் வர்மக்கலை ஆசான் நவீன் பாலாஜி அவர்களால் மட்டும்தான் முடியும். நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் பெற்று வளமோடு வாழ்கையில் உடல் நலமுடன் வாழ ஹெர்போகேர் மருத்துவமனையை நாடுங்கள். எல்லாம் விதி என்று வாழ்பவர்களுக்கு கலங்கரை விளக்கமாக இருந்து உங்களை கரை சேர்க்கும் நமது ஹெர்போகேர் மருத்துவமனை. வணக்கம், நான் உங்க நளினி பேசுறேங்க. இறைவனோட அருளும் ஆசையும் இருந்தாதாங்க நல்ல எண்ணங்கள் ஒன்று சேர முடியும், நல்ல மனிதர்கள் ஒன்று சேர முடியும். மனிதனை நோயிலிருந்து குணப்படுத்த வேண்டும், அடுத்து அந்த மனிதனுக்கு தன்னால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துடன் டாக்டர் எஸ்.ஆர். நவீன் பாலாஜி அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த ஹெர்போகேர் வர்மம் மற்றும் இயற்கை மருத்துவமனை. மகிழ்வித்து மகிழ் என்ற அடிப்படையில் எல்லா மக்களும் நோய் நொடி இல்லாமல் எல்லா வளங்களும் பெற்று நலமாக வாழ முடியும் என்று கூறுகிறார் ஹெர்போகேர் தலைமை மருத்துவர் வர்மா ஆசான் நவீன் பாலாஜி அவர்கள். நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா
வருவதை எதிர்கொள்ளடா. தாய்க்கு நீ மகனில்லை, தம்பிக்கு அண்ணனில்லை. தாய்க்கு நீ மகனில்லை, தம்பிக்கு அண்ணனில்லை. ஊர்பழியே தாயடா, நானும் உன் பழி கொண்டேனடா. நானும் உன் பழி கொண்டேனடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா. கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. மன்னவர் பணி ஏற்கும் கண்ணன் பணி செய்ய உன்னடி பணிவானடா. கர்ணா, மன்னித்து அருள்வாயடா. கர்ணா, மன்னித்து அருள்வாயடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா. கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. மகானான நம்ம வர்மா ஆசான் டாக்டர் நவீன் பாலாஜி அவர்கள். இன்று இவரிடம் பயன்பெற்றவர்கள் பல்லாயிரம் பேர். நாளை இவரால் பயன்பெற போகிறவர்கள் பல கோடி பேர். நான் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டேன். ஆகையால் சார் வந்து பார்த்தேன். 3 முறை மருந்து கொடுத்தேன். எனது கைகள் நல்லாக தூக்க முடிகிறது, என்ன மடக்க முடிகிறது நன்றாக. தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறேன். பேச்சு முதலில் வாய் கோணை இருந்ததினால் என்னால் பேச முடியாமல் இருந்தது. இப்பொழுது நன்றாக ஓரளவுக்கு பேசுகிறேன். என் சொந்த ஊர் கோபிச்செட்டிப்பாளையம். நான் அங்கே இன்ஸ்பெக்டர். அங்கேருந்து இங்கே ப்ரொமோஷனில் வந்து சென்னைக்கு நான் 2015 வந்து 4வது மாதம் நான் இங்கே வரேன். இங்கே ப்ரொமோஷன் ஆச்சு. எனக்கு ப்ரொமோஷன் ஆனப்போ எனக்கு வந்து மூட்டு வலி, அதனால் வந்து என்னால் நடக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை. அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி வந்து நடந்து நம்ம போயிடுறது, வேண்டாம் ரிசைன் பண்ணிடலாமா, இப்படியெல்லாம் இருக்கும்போது எங்கள் ஆஃபீஸர் சொல்கிறாங்க, ஏம்மா ப்ரொமோஷன் எல்லாம் வேண்டான்னு சொல்லக்கூடாது, நீ வந்து டிபார்ட்மெண்ட்டில் 35 வருஷம் கஷ்டப்பட்டு நம்ம இவ்வளோ சர்வீஸாக வந்திருக்கிறோம், நீ கஷ்டப்பட்டதுக்கு பலன் இந்த ப்ரொமோஷன் தான், நீ ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறமா முடிவு பண்ணலாம் அப்படின்னு. ஜாயின் பண்ண போக கூட நடக்க முடியாது. அதுக்கு முன்னாடி நான் வந்து டாக்டர் எல்லாம் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலாம் பார்க்குறேன். அவங்க சொல்கிறாங்க 2 மூட்டும் நீங்கள் இமீடியட்டாக ஆப்ரேஷன் பண்ணால் தான் உங்களால் நடக்க முடியும், இல்லைன்னா இன்னும் ரொம்ப தேஞ்சு போயிடும், நீங்கள் பெட் பேஷண்ட்டாக ஆயிடுவீங்கன்னு சொல்லிட்டாங்க. காலில் வந்து ஒரு பெரிய ராடு வந்து போட்டிருப்பேன். அது தொடையிலேருந்து கீழே கணுக்கால் வரைக்கும் இருக்கும். அதை போட்டு கட்டினா தான் என்னால் நிற்க முடியும், நடக்க முடியும். அப்படி நான் போட்டுட்டு தான் நான் வந்தேன். அப்போ டாக்டர் மறுநாள் காலையில் நான், ரேணுகா, நாச்சம்மான்னு சொல்லி என் கூட இருக்க இன்ஸ்பெக்டர், அவங்க 2 பேரும் தான் என்னை பிடிச்சி கூட்டிகிட்டே வராங்க. நான் சொல்கிறேன் ரேணுகாட்டேன், நம்ம வந்து ஏதோ ஒரு கல்யாண மண்டபத்துக்கு வந்துட்ட மாட்டேன் இருக்குது, நம்ம வந்து டாக்டர் பேஷண்ட்டை பார்க்கறதுல எங்கேயோ இவ்வளோ ரஷ்ஷாக இருக்குன்னு. திரும்பும்போது அவர் வாட்ச்மேன் சொல்கிறாரு, என்னங்கம்மா வாங்க நான் டாக்டரை பார்க்கணும். இங்கே தாங்கம்மா டாக்டர் வந்துடுவார் 5 நிமிஷத்தில் அப்படிங்கிறாங்க. இவ்வளோ கூட்டம் இருக்குங்களே அப்படின்னா, இவ்வளோ பேரும் பேஷண்ட்டு தான். நான் சொன்னேன், டாக்டர் கல்யாண மண்டபம் போட்டு பார்க்கக்கூடிய ஒரே டாக்டர் பேஷண்ட்டை பார்க்குறது இவராக தான் இருக்குது இந்த தமிழ்நாட்டில், இந்த வேர்ல்ட்லேயே இவர் தான் நான் நினச்சிட்டேன்.
அப்புறம் இவரை பார்க்குறாரு. ஃபஸ்ட்டு என் காலை பார்த்துட்டு சொல்கிறாரு, டாக்டர் நீங்கள் இமீடியட்டாக ஃபஸ்ட்டு இந்த ராடை ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னாரு. ரிமூவ் பண்ணால் என்னால் நிற்க முடியாதேன்னு அழுகிறேன் பயங்கரமாக. என்னால் இவ்வளோ இன்றைக்கி இவ்வளோ சந்தோஷமாக பேசுகிறேன்னா ஃபஸ்ட்டு நீ ரிமூவ் பண்ணுமான்னு சொல்லிட்டு நான் அந்த ராடை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு வாரம் ஃபஸ்ட்டு எனக்கு டாக்டர் மெடிசன் கொடுத்தாரு. மறுவாரம் நானாகவே தனியாக நடந்து வந்தேன். அந்த அளவுக்கு அப்போ தான் தெரிஞ்சது எங்கள் டாக்டருடைய மருந்துடைய மகிமையும் டாக்டருடைய நம்பிக்கையான பேச்சும் ஸ்பீச்சுனாலையும். நான் சொல்கிறேன், டாக்டர் என்னால் நான் உயிரோடவே இருக்க முடியாது, நான் வேலையவே ரிசைன் பண்ணிட்டு போகிறேன், என்னால் முடியாதுன்னு சொல்லி நான் சொல்லும்போது, நீ ரிசைன் பண்ணுறியா? அதெல்லாம் கிடையாது, உன்னை நான் நடந்து காட்டுறது நானாச்சு அப்படின்னு சொல்லி என் நம்பிக்கையாகவும் என்னை இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்து இன்றைக்கி நான் ரொம்ப மிடுக்காகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கிறேன்னா அது டாக்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக சொல்லிக்கிறேன். டாக்டர் ரொம்ப 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 வாழ்த்துறேன். வணக்கம் சார், என் பேர் தனக்கோட்டி, காட்டாங்குளத்துலேருந்து வரேன். ரொம்ப நடக்க முடியாமல் இருந்தேன், வேலைக்கெலாம் போயிட்டு இருந்தேன். திடீர்னு நடக்க முடியாமல் கை கால் அசைய முடியாமல் இருந்தேன். தனியார் ஹாஸ்பிட்டல் இன்ஜெக்ஷன் போட்டு கேட்கல, உங்கள் ஆடு டிவியில் பார்த்துட்டு சரி வரலாம் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கைப்பிடிச்சி ஒரு ஸ்டெப்பு கூட ஏற முடியாது, திரும்பி படுத்தால் தலையை அசைக்க முடியாது. உங்ககிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கேன் சார். நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் எதுக்கு ரொம்ப இந்த மாதிரிலாம் ரொம்ப அவஸ்தப்படுறமே, எப்படி தான் ஆகுமோ தெரியல. அவர் சொல்லார், இனிமேல் நீ தேர கூட மாட்ட போல இருக்குது அப்படின்னு சொன்னார். விழுந்துட்டேன். ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கும் போதே வந்துட்டு மோஷன் போகிறதுக்கு கொடுத்ததுக்கு வாமிட் வந்ததுக்கு நுர தள்ளுற மாதிரி விழுந்துட்டு உடனே அப்புறம் நீங்கள் சொன்னதெல்லாம் உன்னால் முடியும், உன்னால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அது மனசில் இன்னைக்குன்னு. அதுக்கப்புறம் இவங்க எங்கள் தம்பி ஒய்ஃப் இவங்க தான் கூட இருந்து என்னை பார்த்துக்கிட்டு கூட்டிகிட்டு போட ஒரு கொம்பு ஊனிட்டுலாம் நடந்தேன். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது என்னென்ன நினச்சா ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது சார். வேலைக்கு போயின்னு நினச்சி இப்போ நம்ம வேலைக்கு போக முடியலையே, வீட்டை ரன் பண்ண முடியலையே அப்படின்னா ரொம்ப கஷ்டம். இப்போ ரொம்ப பரவாயில்ல சார், ஓரளவுக்கு ரொம்ப முடியாமல் இந்த ஸ்டேஜுக்கு இப்போ கொஞ்சம் நடந்து நானும் வரேன். நானே ரொம்ப வரேன் சார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்களுக்கு இறை சிகிச்சை செய்ததுக்காக உங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். கோடி நன்றி சார். உங்களுக்கு எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல சார். அவங்க முடக்கவாதம்காக 6 மாதத்துக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் வந்தாங்க. நடுவில் என்னால் பண கஷ்டம் வர முடியாது அப்படின்னு சொன்னாங்க. சார்கிட்ட கேட்டு டிஸ்கவுண்ட் கொடுத்து மெடிசன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணோம். 4 மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. வரும்போது குச்சி வச்சு நடந்துட்டு பக்கத்தில் இருக்கவங்க தான் கூப்பிட்டு வந்தாங்க. நடக்க முடியாது, கை கால்லாம் கொஞ்சம் வளைஞ்சா மாதிரி இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரீட்மெண்ட்டு, கொடுக்குற உணவு முறை கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க. சாரோட சிடியில் இருக்கிறதையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க. இன்றைக்கி அவங்களே நடந்து வராங்க. எத்தனை வருஷமாக இருந்துச்சு? 10 வருஷமாக இருந்தது சோரியாசிஸ். ஆனால் மெயினாக நடக்க முடியாது வந்து இப்போ கொஞ்சம் ரொம்ப 6 மாதத்துக்கு முன்னாடி இருந்தது சார். திடீர்னு வேலையை விட்டு நின்னேன் நான் சார். தேங்க்யூ சார். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ரூத் வைலட். நான் வந்து மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்து விஆர்எஸ் கொடுத்துட்டு இப்போ வீட்டில் இருக்கிறேன். ஏன்னா உடம்புல அவ்வளோ வியாதிகள், உச்சியிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எனக்கு வியாதி இல்லாத இடமே இல்லை என்று சொல்லலாம். அந்த கடந்த 3 மாதமாக இங்கே வந்து பார்த்து ஃபஸ்ட்டு தைராய்டுன்னு சொல்லி சொன்னாங்க. தைராய்டு வந்தால் உடம்பு எடை குறையாது, எடை கூட தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இங்கே வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு நல்லா இதாக இருக்குது. 2 நாள் மாத்திரை சாப்பிடாமல் இருந்தாலும் தொண்டை இறுக்கிக்கிறோம், கண்ணிலேருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இப்போ அந்த மருந்தில் எங்கே வச்சுருக்கேன்னு எனக்கே தெரியலை. இப்போ எங்கே உள்ள மருந்து தான் சாப்பிட்டுட்ருக்கேன் சார். ரொம்ப நன்றி சார். 5 கிலோ எடை குறைஞ்சிருக்கேன். அதேமாதிரி லிவர் ப்ராப்ளம் இருந்தனால என்ன சாப்பிட்டாலும் வாந்தி இருந்துக்கிட்டே இருக்கும், தண்ணி குடித்தா கூட வாந்தி இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார். இப்போ அந்த பிரச்சனையிலேருந்துலாம் எனக்கு நல்ல விடுதலை கிடச்சிருக்கு. உங்களுக்கு மனமார்ந்த நன்றி சார். 11 வருஷமாக எனக்கு பீரியட்ஸ் கரெக்டாகவே ஆகாது. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தேன். ஹாஸ்பிட்டல்லாம் நான் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து 5 வருஷத்துக்கு என்னை வந்து டெய்லி டேப்லெட் சாப்பிட சொன்னாங்க. அப்போ நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஒரு 2 வருஷம் சாப்பிட்டேன். சாப்பிட்டா எனக்கு என்ன பிரச்சனைனா வேறு எதுவும் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ நான் 1 வருஷமாக டேப்லெட்டே சாப்பிடலை. சாப்பிடாமல் இருக்கவும் எனக்கு வீட்லேயும் இதை சொல்ல முடியாது, நிறைய பிரச்சனை இருந்துச்சு எனக்கு. நான் இங்கே வந்து லாஸ்ட் டைம் இங்கே வந்திருந்தேன். அந்த கேஷ் ஷீட் கொடுத்துறாங்க எனக்கு. டாக்டர்ஸ் வந்தாங்க எனக்கு ஃபில்அப் பண்ணுறதுக்கு. நான் வேண்டாம், நானே ஃபில்அப் பண்ணிட்டேன் டக்குன்னு நானே. ஏன்னா எல்லாத்தையும் எழுதக்கூடாது இதில் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நான் டிவியில் ப்ரோக்ராம் பார்த்துட்டு தான் இங்கே வந்தேன். வந்தபோது எனக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் நிறைய விஷயத்தையும் எழுதலை அதில். ஏன்னா ஃபீஸ் அதிகமாக வருமோ, எனக்கு என்ன பிரச்சனையோ எனக்கு எப்பயோ ஒன்று தோணுச்சு. அதனால நான் வேண்டாம், எனக்கு முடி கொட்டுது, அதுதான் எல்லாருக்கும் தெரியும், என்னை பற்றி தெரியும்னா முடி என்ன இவ்வளோ கம்மியாகுது அப்படின்னு கேட்பாங்க. அப்புறமா ரொம்ப முடியலன்னா எனக்கு நான் நைட் படுத்துட்டேன்னா எந்திரிச்சேன். என்னால்
வேற எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா என் ஹஸ்பண்ட் கூட தான் நான் போன டைம் வந்து இந்த டைம் நான் வர வேண்டாம், நான் தனியாக போய்க்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் படுத்துட்டேன். நைட்டு ஒரு 11 மணி ஆகும் வர்றதுக்கு. அப்போ நான் படுத்து எந்திரிச்சேன்னா எனக்கு எந்திரிக்க முடியாது, இடுப்பு முதுகெல்லாம் வலிக்கும். அதுக்கு பயந்துட்டு நான் டிவி பார்த்துட்டு உட்காந்தே இருப்பேன். நான் உங்கள் ப்ரோக்ராமை நான் பார்த்தேன். அவரும் சொன்னார், அவர் சரியாகும்னு சொல்கிறாருங்க, இந்த மாதிரி சொல்கிறாங்க, அங்கே போவோம் அப்படின்னு சொல்லும்போது இது எனக்கு என்னவோ இந்த ப்ரோக்ராம் பார்த்தப்போ போய் சரின்னு தோணுச்சு. உண்மையாக நான் உணர்ந்த 1 மாதத்தில் எனக்கு அந்த பெயின் எல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆனால் என்னை எல்லாரும் என்கிட்ட நீ அப்போ உனக்கு என்ன இந்த பீரியட்ஸ் ஆகிடுச்சா, உனக்கு சரியாயிடுச்சா அப்படின்னு கேட்பாங்க. டாக்டர் கூட இது இப்போ நீங்கள் சொல்லட்டா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. நான் என்னை எல்லாரும் இன்னைக்கு காலையில் கூட கேட்குறாங்க, உனக்கு இந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பியே இருக்கா அப்படின்னு கேட்குமா. அதெல்லாம் இல்லையே, மறந்துருச்சு எனக்கு. அந்த அளவுக்கு எனக்கு நல்லா க்யூர் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு எதுவுமே தோணலை, அது வெயிட்டாகவும் தெரியல, ஒன்றுமே தெரியல எனக்கு. நான் நல்லா இருக்கேன். தேங்க்யூ டாக்டர். என்ன வயசாச்சு குழந்தைக்கு? 9 வயசு. இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, வாடத்துங்க. இது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளீனுடைய எனர்ஜி டோட்டலாக இல்லைம்மா. பா பேர் என்ன குட்டிமா? ஐ அழகா பேசுறியே. சட்டை கழட்டு. ஸ்கூல் போறியா? என்ன படிக்கிற? 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறியா நீ? இதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், இது அழகாக கவலையே பட வேணாம் சார். இதை விட மோசமாக ஒரு முஸ்லீம் வந்து மயிலாடுதுறையில் எல்லாருமே பார்த்தேன் சார். கடைசி இன்னைக்கு தான் பார்த்துட்டேன். உங்களை தமிழ்நாட்டில் எத்தனை ஸ்பெஷலிஸ்ட் ஸ்கின் டாக்டர் எல்லா டாக்டரையும் பார்த்துட்டேன் சார். அவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 70-80 லட்சம் சார் எல்லா இடத்தையும் வித்துட்டு வாடகையில் இருக்கேன் சார். இப்போ என்னால் புரியல சார். என் லைஃப் இருக்கும்போது அவனை சரி பண்ணுன்னு சொல்லிட்டு தான் சார் எங்கள் உள்ள கடைசியாக வந்துருக்கேன் சார். எனக்கு பைசா வேணாம் விடுங்க சார். பைசா இல்லை சார். ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கங்க. நான் ஒரு 3 மாதம் கழிச்சு இந்த குழந்தைய நான் வீடியோவில் காமிக்கிறேன். எனக்கு அப்புறம் அவங்க அக்கா இருக்காங்க, அவங்க அண்ணன் இருக்காங்க, யார் சார் பார்ப்பாங்க? அழகாக கவலையே பட வேணாம் சார். நமக்கு இருக்க பிரச்சனையா சார்? இந்த குழந்தைய பாருங்க சார். என்ன சார் சொல்கிறீங்க நீங்கள்? சார் நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனையை பார்க்குறீங்க. ஒரு நாளைக்கு நான் 150 1000 பேர்த்த நான் பார்க்குறேன் சார். நான் கண்ணீரோட பார்த்துட்டு இருக்கேன். நான் திரும்படா குட்டிமா. இந்த குழந்தை எப்படி மட்டும் மாறுதுங்கிறது மட்டும் நீங்கள் பாருங்கள். கரெக்டாக ஒரு 6 மாதம் கழிச்சு பாருங்க என்கிட்ட. நீங்கள் பேர் என்ன? ஓகேடா செல்லம், போடா ஓகேடா. ஒன்றும் இல்லை சார், கவலைப்படாதீங்க. என்ன நீங்கள் எனக்கு 5 பைசா எனக்கு வேண்டாம். சரியா? எல்லாமே சரியாயிடும். ஐயோ ப்ளீஸ் வேணாம், ஒன்றும் வேணாம் சார். ரொம்ப சந்தோஷம் எனக்கு. உண்மையிலேயே நான் வந்து உங்களை தலை வணங்குறேன். நிமிஷம் கொடுங்களேன் அதான் சார். இவர் சார் வந்து உங்கள் பேர் என்ன? முகமது அலி. நான் தினமுமே நான் வந்து டெய்லி நான் படுக்கும் பொழுது திருக்குரான் படிக்காமல் நான் படுக்க மாட்டேன். நான் ஒவ்வொரு நபர்களுக்கு நான் சொல்கிறதே என்ன அப்படின்னா, திருக்குரான் தயவு செய்து படிங்க. ஒவ்வொருத்தருமே நமக்கு வாழ்ந்து காட்டி, அதாவது கடந்த கால வாழ்க்கை, நிகழ்கால வாழ்க்கை, எதிர்கால வாழ்க்கையை நமக்கு வாழ்ந்து உணர வைத்த பெருமகனார், நபிகள் பெருமகனுடைய ஹதீஸும் சரி திருக்குரானையும் சரி நீங்கள் படிச்சிங்கன்னா வாழ்க்கையில் தோல்விங்கிறதே கிடையாதுங்கிறத நான் உணர்ந்து இன்னைக்கு என்னுடைய வெற்றிக்கு காரணமே திருக்குரான் தான். ஓப்பனாக பேசுகிறேன். நான் திருக்குரான் படிக்காமல் நான் படுக்கவே மாட்டேன். இன்னைக்கு கூட ஒரு மாதிரி காலையில் படிச்சு தான். நான் எவ்வளவு நேரம் ஆனாலும் படிக்காமல் போக மாட்டேன். நான் ஹிந்து தான், நான் முருக பக்தன். ஆனாலும் இறைவன் என்பவன் ஒருவனே. அந்த இறைவன், நான் முருகன் சொல்கிறேன், இவங்க அல்லான்னு சொல்கிறாங்க, அவங்க இயேசுன்னு சொல்கிறாங்க. நான் இது வரைக்கும் நான் திருப்பதி பாலாஜி கோயிலுக்கு நான் போனது கிடையாது. எனக்கு பேர் நவீன் பாலாஜி. நான் முருகன் மட்டும்தான் வணங்குவேன். இறைவன் ஒருவன் முருகனே, அந்த நேம் வச்சுக்கிட்டேன் நான். ஆனால் என்னுடைய மார்க்கம் வந்து இஸ்லாம். முழுக்க நான் வந்து ஃபாலோ பண்ணுறது எல்லாமே நான் திருக்குறானை தான் ஃபாலோ பண்ணுறேன். உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, அந்த குழந்தையை பார்த்த உடனேயே இவர் வந்து ஒரு இஸ்லாமியர் சார். இந்த குழந்தைக்கு என்னால் முடிஞ்ச ஒரு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு கொண்டாந்து கொடுத்தாரு எனக்கு. பட் அது வேண்டாம், ஏன்னா நான் கண்டிப்பாக எனக்கு கடவுள் அந்த சக்தி கொடுத்துருக்காரு. நான் இலவசமாக தான் பண்ண போகிறேன் அது அப்புறம். ஆனால் அவர் எவ்வளவு மனசு மட்டும் பாருங்களேன். இதுக்கு முன்னாடி என்ன சொல்றீங்க நீங்க? என்ன சார் வாழ்க்கை சார்? கண்டிப்பா உங்க அல்லாஹ் வந்து வாங்க சார், உட்காருங்க. என்ன சொல்றீங்க நீங்க? அப்ப எங்க வந்து நீங்க மனித பண்புகள், மாண்புகள்,
வந்து அழிஞ்சு போச்சு சொல்கிறாங்க. கிடையாது சார், இருக்குது சார். நபிகளுடைய வார்த்தை அப்படியே பின்பற்றார் சார். அதை விட வேறு என்ன சார் அவருக்கு வேணும் சார்? உங்களுடைய வாழ்க்கை மேன்மையான வாழ்க்கை, அது உறுதி செய்யப்பட்டு விட்டது. மாற்று கருத்தே கிடையாது சார். உங்களுடைய குணம் உண்டா இல்லையா? நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. தாய்க்கு நீ மகனில்லை, தம்பிக்கு அண்ணனில்லை. தாய்க்கு நீ மகனில்லை, தம்பிக்கு அண்ணனில்லை. ஊர்பழி ஏற்றாயடா, நானும் உன் பழி கொண்டேனடா. நானும் உன் பழி கொண்டேனடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. மன்னவர் பணி ஏற்கும் கண்ணனும் பணி செய்ய உன்னடி பணிவானடா கர்ணா, மன்னித்து அருள்வாயடா கர்ணா, மன்னித்து அருள்வாயடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. கண்களை பாதிக்கும் அத்தனை பிரச்சனைகளையும் போக்க பாரம்பரிய மருத்துவத்தின் துணையோடு உதவிக்கு வருகிறது டாக்டர் நவீன் பாலாஜி நேச்சுரல்ஸின் நேச்சுரல் ஐ கிட். உடனடியாக உங்கள் இல்லம் தேடி வர ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு உடனடியாக கால் பண்ணுங்க. உடல் பருமன் குறைக்க டாக்டர் நவீன் பாலாஜி நேச்சுரல்ஸின் நேச்சுரல் ஸ்லிம் கிட். இந்த ஸ்லிம் கிட்டை வாங்குவதற்கு ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்க. மது அடிமையினால் விடுதலை பெற்று மறுவாழ்வு பெற நேச்சுரல்ஸ் டீஅடிக்ஷன் கிட்டை பயன்படுத்துங்கள். போதையில்லாத உலகத்திற்கான மாற்றத்தினை உங்களிடமிருந்தே துவங்குங்கள். முதுகு வலியா, மூட்டு வலியா, கழுத்து வலியா, இடுப்பு வலியா, கைகளை தூக்க முடியவில்லையா? கவலைப்பட வேண்டாம். அனைத்து வழிகளிலும் இருந்து நிவாரணம் பெற 10 வகையான மூலிகை உணவுப் பொருட்கள் உள்ள டாக்டர் நவீன் பாலாஜி நேச்சுரல்ஸின் நேச்சுரல்ஸ் ஆர்த்தோ கிட். இந்த ஆர்த்தோ கிட் உங்கள் இல்லம் தேடி வர உடனடியாக ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. நமது வர்மா ஆசான் டாக்டர் நவீன் பாலாஜி அவர்களோட நேச்சுரல்ஸ் ஹோம் ஃபேஷியல் கிட்ட யூஸ் பண்ணி பாருங்க. அப்புறம் என்ன, மத்தவங்க கண்ணெல்லாம் உங்க மேலதான். சர்க்கரை நோய் பல வகை இருந்தாலும் அதிலிருந்து விடுபட்டு ஆரோக்கியம் பெற உருவாக்கப்பட்டதுதான் டாக்டர் நவீன் பாலாஜி நேச்சுரல்ஸின் நேச்சுரல்ஸ் டயா கிட். இந்த டயா கிட்டை வாங்குவதற்கு ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. நமது டாக்டர் நவீன் பாலாஜி நேச்சுரல்ஸின் மூலிகை உணவுப் பொருட்கள் நீங்கள் வாங்கியவுடன் எங்களது மருத்துவர் குழு உங்களை தொடர்பு கொண்டு அதை எப்படி சாப்பிட வேண்டும் போன்ற அனைத்து விதமான வழிமுறைகள் எடுத்துரைத்து உங்கள் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிப்பார்கள். நமது டாக்டர் நவீன் பாலாஜி நேச்சுரல்ஸ் நிறுவனம் ISO 9001 2008 தர சான்றிதழும் மற்றும் ISO 22000 2005 GMP தயாரிப்பு தர சான்றிதழும் பெற்றுள்ளது என்பதை மிகவும் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். பெஸ்ட் 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 பெஸ்ட்
கொடுப்பான் எவை கொடுப்பான் என்றிவர்கள் எண்ணும் முன்னே புன்னும் கொடுப்பான் பொருள் கொடுப்பான் போதாது போதாதென்றான் இன்னும் கொடுப்பான் இவையும் குறைவென்றால் எங்கள் கர்ணன் தன்னை கொடுப்பான் தன்னுயிரும் தான் கொடுப்பான் தயாநிதியே ஆ நூறாண்டு காலம் வாழ்க நோய் நொடி இல்லாமல் வளர்க ஊராண்ட மன்னர் புகழ் போலே உலகாண்ட புலவர் தமிழ் போலே நூறாண்டு காலம் வாழ்க நோய் நொடி இல்லாமல் வளர்க மகனே உன் வாழ்வு